ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழ்கிறது. இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாதுங்க, மிக பயங்கரமான ஒரு அமாவாசை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அமாவாசை நாளிலேயே சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அதிர்ஷ்டங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பெரிய நஷ்டங்களானது உண்டாக போகிறதா, இல்லை குடும்ப சூழ்நிலைகளில் ஏதாவது பிரச்சனைகளானது உண்டாகுமா அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்திலுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது ஏற்படுகிறது. ஸோ இந்த அமாவாசை நிகழக்கூடிய இந்த நாளில் கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்பட்டுறதுனால மிகப்பெரிய ஒரு தாக்கங்கள் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு சில மாதங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தினாலே நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மாறுபடுது. அது பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய நஷ்டங்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கலாம். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு அந்த கிரக அமைப்புகளானது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மிக பயங்கரமான ஒரு அமாவாசை நாளில் இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டு சட்ட விவகாரத்தில் நிறைய பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு கவனங்கள் தேவைப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு விஷயங்கள் என்ன, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, வரப்போகக்கூடிய நாட்களை இந்த கன்னிராசி நேயர்கள் எப்படி எதிர்கொள்ள போகின்றார்கள், இவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாங்க. அதேபோல் இந்த அமாவாசை தினத்தில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் பார்த்திங்கன்னா செய்து கொள்ள வேண்டும். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த நேர காலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 12 மணிக்குள்ளாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்து முடித்து விட வேண்டும். இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் கிடைச்சிருக்கு, என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய திட சிந்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். சுற்றுலா செல்லக்கூடிய யோகங்களானது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ குடும்பத்திலையும் பார்த்திங்கன்னா நிறைய மகிழ்ச்சிகளானது அதிகரிக்கக்கூடிய ஒரு கட்டங்களாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சொல்லப்படுதுங்க. உங்களுடைய வேலையில் மீண்டும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. அதே போல் சட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு ஏற்படும். மன மகிழ்ச்சியானது உண்டாகுங்க, மன அமைதி, மன நிம்மதிகளும் உண்டாகும். அதே போல் இதுவரைக்கும் உங்களுடைய மனதை உறுத்தி கொண்டு இருந்த பல பிரச்சனைகள் இப்பொழுது சரியாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சிறையில் அடைச்சது போல் நீங்கள் இருந்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயங்கள் இப்பொழுது பார்த்திங்கன்னா சரியாக கூடும். ஸோ அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்பொழுது நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய கட்டத்தில் நிற்கிறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க. அதே போல் உங்களை அவதூறுகள் பற்றி பேசி வந்தவங்களுடைய மத்தியில் பார்த்திங்கன்னா அந்த அவதூறுகள் பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய ஒரு அமைப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கீங்க. அந்த அவதூறுகள்லாம் பார்த்திங்கன்னா தொடச்சி தகர்த்தெறிந்து நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா அவங்களுடைய மத்தியில் வெளிப்படுத்துவீங்க. அலுவலகத்தில் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களை பற்றிய எண்ணங்கள் மாறக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருப்பீங்க, அதெல்லாம் மறந்துருப்பாங்க. மறந்து உங்களை பார்த்திங்கன்னா தவறாக தான் சொல்லிட்டு வருவாங்க. உங்களை பார்த்திங்கன்னா ஒரு பகையாளியாக பார்ப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் இருந்து இப்போ நீங்கள் யார் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முழுமையாக தெரியக்கூடிய ஒரு நேர காலங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதேபோல் உங்களுடைய குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களை பற்றிய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா மாறக்கூடும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா கையாளாத ஆகாதவனாக இருந்திருப்பீங்க.
இப்போ உங்களால தான் கடன் வந்துருச்சு, உங்களால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களே உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து பழி சொல்லலாம் வந்து போட்டிருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது மாறக்கூடும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது 3க்கு 8க்கு உடைய செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து இருக்கிறாரு. ஸோ அதனால் அரசு வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா முயற்சி செய்பவர்களுக்கு அரசு வேலைகளானது கண்டிப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும். அரசு வேலைகள் இல்லை அப்படின்னாலுமே கூட இப்போ புதுதாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நிறுவனங்களில் வந்து சேர்ந்து நீங்கள் அதிக வருமானத்தை வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கூடி வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருப்பதுனால அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அரசு வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரங்கள். இராணுவம், போலீஸ், அதேபோல் தளபதி, உடற்கூறு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறையவே முன்னேற்றங்களானது உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இப்போ நிறைய வருமானங்கள் வந்து தரக்கூடிய பிஸ்னஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸை சொல்லலாம். அதாவது ஜிம் வைத்திருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ங்க. ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபங்கள்னு சொல்ல முடியாது, நஷ்டங்கள்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சமாளிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதாவது போட்ட அந்த முதலீடுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருமானங்கள் இல்லாவிட்டாலுமே ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த சமாளிச்சுட்டு வந்திருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதற்கான நேரங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அதில் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டாகும். செவ்வாய் 10ல் இருப்பதனால் சட்டம் சம்பந்தப்பட்டு பேசிக்கொண்டிருப்பவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் உங்களுக்கே பிரச்சனைகளானது ஏற்படுங்க. 11ல் குரு பகவான் இருக்கின்றார். குரு உச்சமாக இருப்பதனால பணவரவுகள் அற்புதமாக உங்களுக்கு இருக்கும். லாபங்களுமே அபரிமிதமாக இருப்பதனால ஏற்றங்களானது ஏற்படுங்க. எதை தொட்டாலுமே வெற்றிகள் என்கின்ற ஒரு நிலைமைகளானது ஏற்படும். அதே சமயம் 12ல் சூரியன் ஆட்சியாக இருப்பதனால் நிறைய விரயங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க. மிகப்பெரிய பதவிகளுக்காக செலவுகளை செய்வதற்கான வாய்ப்புகளுமே வந்து ஏற்படும். நிறைய சுப செலவுகளை நீங்கள் செய்வீர்கள். பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. அந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். கவலையை மறந்து தூங்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடு ஜாமத்தில் எழுந்திருப்பது, இல்லையா உங்களுக்கு தூக்கமே இல்லாமல் இருப்பது, விடிகாலத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூங்காமல் இருப்பது, விடிஞ்சு 6 மணிக்கு மேலே உங்களுக்கு தூக்கங்கள் வந்து உண்டாகுவது, இந்த மாதிரி சூழ்நிலைகளாக உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த தூக்கம் இன்மை அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் அளவில் உங்களுக்கு இருந்திருக்காது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நிலையான ஒரு தூக்கங்கள் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நிம்மதியான ஒரு தூக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு கவலைகளை மறந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து உங்களுக்கு எல்லாமே ஏறுமுகங்களாக வந்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் நிறையவே மகிழ்ச்சி கொள்வீர்கள். அதே போல் நிறைய பயணங்களை வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தினருடன் நீங்கள் மேற்கொள்வீர். 4ஆம் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கின்றார். சுக்கிரன் நீச்சமாக இருக்கின்றார் என்பதனால பண விஷயங்களில் நிறைய கவனங்களானது உங்களுக்கு தேவை. திருட்டு போவது, தொலைந்து போவது போன்றவற்றை வருவதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு ஏற்படும். தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கொள்வதை தவிர்ப்பது நல்லதுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்கோபத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு விஷயத்தை வந்து செய்திடாதீங்க. காத்திருந்து எந்த ஒரு விஷயத்திலும் வந்து செய்யுங்க. அந்த காத்திருப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அவசரப்பட்டு அதை வந்து வெளிப்படுத்தணும், இல்லை அவங்க யார் அப்படின்றத காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்ய வேண்டாம். ஸோ அதற்கு தகுந்தாற்போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்கள மாற்றி கொண்டு பொறுமை காப்பது தான் சிறந்தது. அதேபோல் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி நேயர்கள் அனைவருமே எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி துர்க்கை அம்மனுடைய வழிபாடு செய்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. அதேபோல் துர்க்கை வேள்வி செய்வது, துர்கா ஸ்தோத்திரங்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்வது, எலுமிச்சம் பழத்தை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வது, இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஏற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நமக்கு செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த தடைகள், துன்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தியாகும். ஸோ நம்பிக்கையோடு இந்த துர்க்கை அம்மனுடைய
வழிபாடை கன்னிராசி நேர்கள் அனைவருமே இந்த காலகட்டத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா துவங்குங்க. அப்படி இல்லையா அந்த அமாவாசை நாளில் இருந்தே கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வழிபாடுகளை வந்து மேற்கொள்ளலாம். இப்படி மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த இன்னல்கள் துன்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியாகிவிடும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா அம்பாள் வழிபாடு. அதில் கூடுதலாக சொல்லணும் சிறப்பு பெற்றது அப்படின்னா இந்த துர்க்கை அம்மனை சொல்லலாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு திசையை வந்து சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தை செய்யதாக இருந்தாலுமே கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சக்ஸஸை கொடுக்கும். ஸோ இதை மனதில் வைத்து வந்து செய்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.